பொதுவாக மலையாள படம் எடுத்துக்கிட்டாலே கிரைம் த்ரில்லர் ஜானரில் அவங்களால யாருமே அடிச்சிக்க முடியாது. ஸோ அந்த லெவலுக்கு கிரைம் த்ரில்லர் மூவிஸை அவ்வளோ சூப்பராக எடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மலையாள மினிஸ்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு மரண மாஸ்னு ஒரு மலையாள படம் நமக்கு வரப்போகுது. எஸ், நம்ம பேசஸோட ஆக்டிங்கில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி கான்செப்ட் என்னன்றது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீரியல் கில்லர்லாம் வந்து காட்டுறாங்க, ஒரு நிறைய இடத்துல வந்து கொலை நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பேஸ்லர்ஸ் வந்து காமெடியாக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஓவராலாக வந்து இந்த படத்தை வந்து நிறைய சஸ்பென்ஸ் ஃபேக்டர்ஸோடு வச்சு அண்ட் எடுக்கப்பட்ட ஒரு காமெடி த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக தான் இந்த படம் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா பேஸ்லர்ஸோடைய அந்த ரோல், அவர் நடிச்சிருக்க அந்த கெட்டப்பில் வா மை காட் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னடா லுக்கு இது, என்னடா பயங்கர ஸ்டைலாக மாறிடா அப்படின்ற மாதிரிலாம் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் பயங்கர ஆர்வத்தோடு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ ட்ரைலருமே அந்த அளவுக்கு தாங்க இருக்குது. ட்ரைலரில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. காமெடி கலந்த ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்றது மட்டும் தெளிவாக புரியுது. அண்ட் இந்த படம் நமக்கு April 10 எனக்கு தேட்டர்ஸில் மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னு. ஸோ நிறைய மலையாள படங்கள் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகிறதுனால ஸோ இந்த படத்துக்குமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஸோ பார்க்கலாம் இந்த படம் வந்து எல்லா படத்தையும் விட அழிச்சும் ஃபஸ்ட்டில் நிற்குதா இல்லையான்னு. இந்த மரண மாஸ் மூவி நமக்கு தமிழ் டப்பிங்கில் வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஆனால் ஓடி ரைட்ஸ் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஓடி ரைட்ஸ் எதர் ஹாட்ஸ்டார் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம தமிழ் எதிர்பார்த்துடலாம். சோனிலையும் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஓடி ரைட்ஸ் மட்டும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஓடிடி யார் வாங்கியிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்டே டியூன். ஒன்ஸ் ஓடிடி ரிலீஸ்க்கான கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்.